அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க துக்கங்களை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். இன்றைக்கு துக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், துக்கம் உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம், துக்கம் உங்களை அலைய வைத்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும், தாங்க முடியாத துக்கமா இருந்தாலும், மன சோர்வை உண்டாக்குகிற துக்கமா இருந்தாலும், உங்க வாழ்க்கையிலே உங்களை நித்தம் புலம்ப வைக்கிற துக்கமா இருந்தாலும், இந்த நாளிலும் கூட வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தகப்பன், துக்கத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குகிற தகப்பன், அளவில்லாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற தேவன். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இன்னைக்கு துக்கம் உங்க வாழ்க்கையில இருப்பதனால உங்க முகமே சோர்ந்து போய் இருக்கலாம், உங்க வாழ்க்கையே சோர்ந்து போய் இருக்கலாம். யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு துக்கம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த துக்கம் என்னை வதைத்து கொண்டிருக்கிறது, இந்த துக்கம் என்னை மனபாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த துக்கம் என்றைக்கு மாறும், இந்த துக்கத்தினால் நான் தலைகுனிந்து நிற்கிறேன், இந்த துக்கத்தினால் என்னால் நிமிர முடியவில்லை, அவமானப்பட்டு விடுகிறேன், குழந்தை இல்லையே என்கிற ஒரு துக்கம் என்னை அதிகமாய் பாதித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதருடைய வார்த்தைகள் நித்தம் என்னை துக்கப்படுத்துகிறது. ஏன் எனக்கு இந்த துக்கம், ஏன் எனக்கு இந்த காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில துக்கம் என்னை நித்தம் அதிகரித்து என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். துக்கப்படுகிறதிலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி, எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை காரியங்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள், துக்கத்தினால் எவ்வளவு சமாதான கேடு உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் எதை நினைத்து துக்கப்படுகிறார்களோ, எதை நினைத்து ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்களோ, அதுல மகிழ்ச்சியை கொடும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.